காதோடு தான் நான் பேசுவேன். வருஷம் நகை ஒன்று திருட்டு போயிடுச்சு மேடம். ம் அது அது வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். ம் 2-3 டைம் கொடுத்துருக்குறேன். ம் இப்போ வந்து என்னோட அது வந்து செயின் ஒரு 3 பவுன் செயின் ஒன்று 1.5 பவுன் ஜிமிக்கி ஒன்றுன்னு நான் கொடுத்துருக்குறேங்க மேடம். ம் அது சேம் நான் டிவியில பாக்குறப்ப ஒருத்தர் போட்டிருக்காங்க அதே மாடல்ல. நான் வந்து பெரிய கடையில வாங்கலைங்க மேடம், இல்ல இதுலயும் வாங்கல, ஒரு சின்ன கடையில செய்ய சொல்லி வாங்கினேன். என்னோட ஐடியா கொடுத்து அந்த மாதிரி டிசைன் பண்ணி வாங்கினேன் செயின். ம் அது நான் இப்படி ஆட்டோல போகும்போது மிஸ் பண்ணிட்டேன். ம் அது மாதிரி கம்ப்ளைண்ட் நான் எழுதி கொடுத்துருக்குறேன், எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஆ இப்ப அவங்க கிட்ட அது ஒரு டிவி ஷோல வந்து அது பார்த்தேன், ஒரு மேடம் போட்டிருக்காங்க. அப்படியே சேம் என்னோட இருக்குது. அதை நான் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கறேன் மேடம் உங்ககிட்ட. அது உறுதியா தெரியுமா நீங்க பண்ணது வந்து இன்னொரு மாடல் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு உறுதியா தெரியுமா? அதுதான் தெரியல. ரெண்டாவது அவங்க போட்டிருக்கிறது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா அதுவும் தெரியாது. ஆனா சேம் நான் பண்ண அதே அது அப்படி நம்ம சந்தேகப்பட முடியாதுமா, அப்படி நம்ம சந்தேகப்பட முடியாது. ஏன்னா வந்து இப்போ ஒரே ஒரு நகை தான் பண்ற டிசைனர்ஸ் இருக்காங்க. அவங்க செலிபிரிட்டிக்கெல்லாம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து செலிபிரிட்டிக்கு பண்ற நகைகள் வந்து ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கும், அது இன்னொருத்தருக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உறுதியாக இருக்கிறதுனாக்கா சொல்லலாம். பட் மற்ற நகைகள்லாம் வந்து நம்ம உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது, உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. ஸோ அது வந்து அவங்களும் உங்களை மாதிரி ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல. அது எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே இதா இருக்குறியா குழப்பமா. நான் இதை 1 வருஷமா கிட்டத்தட்ட ஜூன் மாசம் துவைச்சேங்க மேடம். பொண்ணு கல்யாண டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து 2-3 நாளா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது பார்த்தேன். அது ஒத்தலாவே இருக்குது. என்ன பண்ணலாம், இல்ல எப்படி இதை வந்து இது பண்ணணும். எந்த இடத்துல ஆட்டோல எந்த இடத்துல போகும்போது? நான் எங்க வீட்டுக்கிட்ட இருந்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏறதுக்கோசரம் போனாங்க மேடம். டிராவல் பேக்ல அடியில வச்சு ஒரு சுருட்டி வச்சுதான் எடுத்துட்டு போனேன். அது ஒரு 3 லேடி ஒட்டுக்கா ஏறினாங்க. அவங்க வாங்கிட்டாங்க பேக. எப்படி வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியல. பஸ்ல போகும்போது பிக் பாக்கெட் ஆயிடுச்சா? ஆட்டோ ஷேர் ஆட்டோல போகும்போது கூட வந்த லேடிஸ் வந்து அந்த பேக் எடுத்துட்டாங்களா? ஆமா பேக் வாங்கிட்டாங்க. மடியில இருக்கிற பேக் எப்படி வாங்கினாங்க, ஏன் கொடுத்தேன், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுதா? அவங்க இறங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் இறங்கி என்னோட இது பார்க்கும்போது தான் மிஸ் ஆயிடும் தெரிஞ்சு அப்புறம் எல்லாம் பண்ணேன். எல்லாத்துல போலீஸ்ல எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆள் கூட பார்த்தா அடையாளம் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கூட சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் 1-2 வாட்டி கமிஷனர் கூட போய் பார்த்தேன். ஒன்றும் வேலையாகலைங்க மேடம். அதுதான் ஒரு 3-4.5 பவுனு. அது ரொம்ப எனக்கு மன தாக்கமா இருக்குது காணா போனது. அதுதான் அது அந்த நகை அந்த மேடம் போட்டதுல இருந்து நம்மளதே இருக்குதே சேம் அப்படின்னு ஒரு இது. இல்ல இப்போ நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாரோ உங்ககிட்ட இருந்து திருடி வித்திருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து திருடி வித்த நகை அப்படின்னு ப்ரூவ் பண்ணாக்கா அப்போ அதை வாங்கி போலீஸ்காரங்க தான் வாங்கி கொடுக்க முடியும், நாம் எதுவும் தனியாக பண்ண முடியாது. இப்போ அதுக்கு வந்து விற்றவங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ வாங்கினவங்களை மட்டும் பிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அந்த டிவி ஸ்டேஷனில் போய் எப்படி அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்க அந்த காம்பேர் பண்ணுறவங்களா இல்லை பப்ளிக்கா? அந்த நிகழ்ச்சியில பார்த்தேன்னு சொல்றீங்களே அவங்க வந்து கம்பேர் பண்றவங்களா இல்ல ரெகுலரா அந்த டிவில வரவங்களா? கம்பேர் பண்றாங்க. சரி, அப்படியே நீங்க அந்த டிவில போயிட்டு அந்த கம்பேர் பண்றவங்கள கண்டுபிடிச்சு கேட்டீங்கன்னா கூட உங்க மன திருப்திக்கு வேணா கேட்டுக்கலாமே தவிர இது நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சாமானியர் மக்கள் எல்லாம் அவங்களெல்லாம் பிடிக்க முடியுங்களா? போன் நம்பர் எல்லாம் அவங்களெல்லாம் வாங்க முடியுமா என்னன்னு தெரியலீங்களே. இல்லை, அதுதான் நீங்கள் அங்கே சேனலுக்கு போயிட்டு நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தவங்க வந்து செலிப்ரிட்டியா? ஆமாங்க மேடம், ஆமாங்க. அப்போ கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செலிப்ரிட்டி போய் இந்த 2 சவரன் 3 சவரன் நகையை வந்து திருட்டு போன நகையை போய் எப்படி வாங்குவாங்க? செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஷாப்புக்கு தான் போய் வாங்குவாங்க. ஓ சரி மேடம், சரி. யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மள மாதிரி சாதாரண மக்கள்னா சரி ஏதாவது ஒரு நகை செலிபிரிட்டின்னு சொல்றதே எப்படி தெரியல, சிங்கர் பாடுறவங்க, பாட்டு பாடுறாங்க, அதான் பிரபலமானவங்க தானே. ஓரளவுக்கு பிரபலமான ஓரளவுக்கு பிரபலமானவங்க கூட எப்படி வந்து இந்த மாதிரி திருட்டு நகை யாராவது கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் எப்படி வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு குழப்பம்தான். அது சான்ஸ் கிடையாதுமா, முக்கால்வாசி சான்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து முக்கால்வாசி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாக நம்பி இந்த நகையெல்லாம் வாங்க மாட்டாங்க, கடையில் தான் போய் வாங்குவாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் யாராவது கொண்டு வந்து நகை கொடுத்தா வாங்கிடுவீங்களா?
பயம்தான். வாங்க மாட்டோம். ஏன்னா வந்து இது கோல்டா இருக்குமோ இல்லையோ, இது என்ன நகையோ அப்படின்றதெல்லாம் நம்மளும் யோசிப்போம். அதெல்லாம் ஒரு காலத்துல நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த செகண்ட் ஹேண்ட் கோல்டெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆ, ஆ. பட் அது கூட வந்து செகண்ட் ஹேண்ட் கோல்டு விற்கிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு. அந்த இதில் இதில் மின்ட்டில் இருக்கு. ஓகே, மின்ட்டிலலாம் தரகர்கள் இருக்காங்க, நிறைய தரகர்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கோல்டு, செகண்ட் ஹேண்ட் வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் விற்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி கடைகளில் எங்கேயாவது வந்து இந்த திருடு பண்ணவங்க போய் விற்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்த கடையில் வந்து இந்த திருட்டு நகையெல்லாம் விற்பாங்கன்றதுலாம் ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது காம்ப்ளிகேட் தான் இருக்கிறேன், அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் எத்தனை தடவை நடக்கிறேன் போலீஸ் இதுக்கு, சரி ஏதோ பாதியாச்சும் கிடைச்சிரும் அப்படி இப்படின்றாங்க. இல்லை, இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாதுமா. அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் வந்து இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டாவது எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்னோட நெருக்கமான தோழி, ஓகே, என்னோட மகளுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க அமெரிக்காவில். அவங்க வந்து திருமணமாகி போன உடனே அவங்களோட 100 சவரன் நகை அவங்க வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோடனே பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் கொண்டு போய் வச்ச உடனேயே அவங்க நாளைக்கு சரி ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாம், சாயந்தரம் போய் லாக்கரில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ளே அங்கெல்லாம் வந்து இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சுருப்பாங்க. அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சுட்டு எங்கே அந்த மெட்டல் இருக்குது அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சி அழகாக தலானி உரையை உருவி அதில் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்த உடனே ரிப்போர்ட் கொடுத்தாக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆள் ஏதாவது சேதமானு முதல்ல கேட்டாங்க. இல்லை, ஆள் சேதம் எதுவுமே இல்லை அப்படின்னோடனே அவங்க ரிப்போர்ட்டே எடுக்க மாட்டேன்ட்டாங்க, எஃப்ஐஆரை. ஏன்னா நேஷன் ஃபஸ்ட்டு, அடுத்தது மனுஷங்க, அப்புறம் வந்து மற்ற இந்த மாதிரி தெஃப்ட் விஷயம்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அதுவும் வந்து நகைன்னா அவங்க இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதில்ல. அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, இது இத்தனை நேரம் வந்து எங்கேயோ பார்டர் தாண்டி போயிட்டு இருக்கோம், டக்கு டக்குன்னு 10 கை மாறி போயிட்டு இருக்கோம், அதனால் விட்டுடுங்க, இதை எதுக்கு தேடி என்ன பிரயோஜனம், இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவங்களால எஃப்ஐஆர் கூட கொடுக்க முடியலன்னு அவங்க சொன்னாங்க. அஃபெக்ட் ஆனவங்க நேரடியாக என்கிட்ட சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. இதை நான் சொல்கிறது வந்து 10 வருஷம் முன்னாடி. ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து நம்ம நாட்டில் கம்பேரிட்டிவ்லி இந்த நம்மளது மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி நம்ம நாட்டில். இப்போ நம்ம வந்து பிக் பாக்கெட் ஆகிடுறது. இப்போ எனக்கு கூட பிக் பாக்கெட் ஆகிருக்கு, நான் கூட வருத்தப்பட்டிருக்கேன். பட் என்ன பண்ண முடியும், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போச்சுனாக்கா அது கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி தராங்க நம்ம நாட்டில். அப்படி கூட சில இடத்துல வந்து பெரிய பெரிய நகைகள்லாம் போச்சுன்னா, பெரிய அளவில் பணம் கொள்ளாட போகும்போது சில இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க சில நேரத்தில். மற்றபடி இந்த பிக் பாக்கெட்டுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பல கை மாறிடும். ஸோ அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான், ஒரு அனுபவம் தான். நீங்கள் அதை கொஞ்சம் நாள் படம் மறந்து போயிடும், கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மனசுலேயே இருக்கும். சரி, அப்புறம் யாருக்கோ சரி நமக்கு போகணுன்னு இருக்கு, அவ்வளோதான். இப்போது எவ்வளோ லாஸ், பெரிய பெரிய லாஸ்லாம் வருது ஒவ்வொருத்தருக்கு. இப்போ ஒரு பிள்ளையே அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாட, அதுதான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சில பேர் வந்து பிள்ளைய கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைய வளர்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். 30 வயசுல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த புள்ள போயிடுது. அப்போ அது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ காசு. ஒரு பிள்ளைய வளர்க்கணும்னா நம்ம வந்து எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ டைமு, எவ்வளோ பணம், இல்லையா? என்ன பண்ண முடியறது நம்மளால? சரி, அப்படியே ஒரு இயற்கை இது வருது, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறாங்க எத்தனை பேர், திடீர்னு பூகம்பம் வருது, வீடு அப்படியே இடிஞ்சு விழுறது, இதெல்லாம் பார்க்குறோம்ல. ஆக்சிடென்ட் ஆகுது, திடீர்னு கார் ஒன்றுமே இல்லாமல் போய்டுறது. இன்சூரன்ஸில் எவ்வளோ தர போகிறான், கொஞ்சம் தான் தருவான், பாதிக்கு மேலே லாஸ் தான் ஆகும். திடீர்னு ஒரு நோய் வருது, அப்படியே அந்த நோய் வரும்போது 2 லட்சம் 3 லட்சம்னு அள்ளின்னு போய்டுறது காசு. ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகணும்னு இருக்கு, அவ்வளோதான். அதான் உங்களுக்கு ஏதோ அந்த நேரத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு வட்டம் மாதிரி தான் இந்த நஷ்டம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும், அது வந்து ஏதோ ஒரு அளவில் இருக்கும் நஷ்டம். ஆனால் ஏதோ ஒரு பொருள் நஷ்டம் வந்திருக்கும். அது ஃபேஸ் பண்ணாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று தொலைச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது யாரையாவது நம்பி கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, காசாக கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. நான் நிறைய பார்த்தாச்சு, எல்லாருக்குமே இருக்குது இந்த மாதிரி ஒரு அனுபவம், இல்லையா? மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மேடம். சரி, தேங்க்யூ மேடம். நாள் தான், டைம் தான் ஹீல் பண்ணுமா, சரியா? ஓகே ஓகே, நன்றி. இழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆக ஆக தான் அதை வந்து மறக்க முடியும். ஸோ பல விதத்தில் நம்மளை தேத்திக்கணும், வேறு வழியே கிடையாது.